இல்ல நான் என்ன கேட்க வந்தேன்னா, வேடன் அவர்களுடைய இந்த ஒரு அசாத்தியமான தைரியம் இருக்கு இல்லையா? இதுல என்ன அசாத்தியமான என்ன தைரியம்? இதுக்கு என்ன தைரியம்? விஷயத்துக்கு நான் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கான், ஒரு பாடகனா இருக்கான், கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன அசாத்திய தைரியம் வேண்டி கிடக்கு? நீங்க வழக்கு போடுறீங்க, அவன் சந்திக்கிறான், லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா அப்பீல் போறான். இதுல என்ன, இதுக்கு என்ன தைரியம் வேணும்? அவனை போருக்கா போறான் பாகிஸ்தான் தொடர்ந்து வழக்குகள் நீ வந்து உயிரோட இருக்கணும். எது தைரியம் அப்படின்னா, 2 பேரும் கத்தியை வச்சுட்டு ஒன்று நீங்க சாகணும் இல்லை நான் சாகணும்னு நிற்கிறோம் பார்த்தீங்களா, இல்லை துப்பாக்கி வச்சுட்டு உங்களை நான் சுடுறேன் நீங்கள் என்னை சுடுறீங்கன்றது தான் வீரம். அதுக்கு தான் வந்து வீரன் தேவை. கேஸ் நடத்துறதுக்கெல்லாம் வீரம்லாம் தேவை. அவன் தொழிலை அவன் பார்த்துட்டு இருக்கான், கேஸ் போட்டால் போடுன்னு ஜெயிலில் போறியா போடு, வெயிலில் வந்துட போகிறான். இப்படி தான் அவன் வேடனுடைய குணம் அப்படி தான் கடந்த காலத்தை வச்சு பார்க்கும்போது. அது வேடனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒருத்தன் வளர்றவனை, அது ஜாதி மதம் இன மொழிலாம் கிடையாது, ஒருத்தன் வளர்றான், அவன் பேக்ரவுண்ட் இல்லாமல் வர்றான் அப்படின்னா பேக்ரவுண்ட் உள்ளவனே அழிக்க பார்ப்பாங்க. பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒருத்தன் வரான்னா எல்லாரும் சேர்ந்து அவன் தலையில் கல்லை தூக்கி போட தான் பார்ப்பாங்க. அதான் அவன் மீண்டு வருவான்.